போக்குவரத்துக்காக அறிவித்தார்கள். 2 அணிகள் மாத்திரம் வாங்கிக் கொள்ளவிருக்கின்றன. மேற்கொண்டு வருகின்ற சற்று ஓரோ ஒதுங்கின்ற போட்டிகளை கண்டுபிடிக்குமாறு உங்களை விரைவாக கேட்டுக் கொள்கின்றோம். கண்களை கவர்ந்து கண்ணுக்கு விருந்தளிக்கின்ற நிகழ்வாகிய வினோத அந்த அறிவித்தல் களத்தில் இறங்கவிருக்கின்ற தலையணை சமர் வீரர்களுக்கு அறிய தருகின்றேன். உடன் வினோத உடை போட்டியாளர்கள் அறிவித்தல் வினோத உடை கிடுகிழைத்தல் அதை போல்புமாறு தயவுடன் வேண்டுகின்றேன். அனைத்து அந்த வீரர்களுக்கும் சொல்லி செய்வார், சொல்லாமலே செய்வார், சொல்லியும் செய்வார். யார் சொல்லியும் செய்வார். முரக்கட்டாஞ்சேனை கிராமமானது கிழக்கிழங்கையிலே கலாச்சாரம், பொருளாதாரம், ஆன்மீகம், விருந்தோம்பல், ஜனநாயகம், வீரம் என்பவற்றுடனான மிக பெரிய வரலாற்று பின்னணியை கொண்டது. அத்துடன் கிழக்காசியாவிலே மிக பெரிய அரசியலாளியை கொண்டிருந்தது. ராமகிருஷ்ண மிஷன் நகரம் ஒன்றாக பொருளாதாரத்தில் செழிப்புற்றிருந்தது. கிராமிய கலைகளின் காப்பிடமாகவும் மட்டக்களப்பு மண்ணு குறித்தான வழிபாட்டு முறைகளின் கேந்திர நிலையமாகவும் எமது கிராமம் திகழ்ந்தது. இத்தனை வளங்களும் இலங்கை இந்தியா ஒப்பந்தம் என்னும் இனத்துக்கு ஒப்பில்லாத ஒப்பந்தம் ஒன்றின் பின் சிதைவடைய தொடங்கியது. அன்று முதல் தொடங்கிய அழிவினால் அரிசி ஆலை மதிப்பிழந்து சிதைந்து போனது. கல்வி கூடம் மண் அணைகளாலும் முட்கம்பி வேலிகளாலும் எல்லையிடப்பட்டது. வாசிக சாலை கண்காணா நிலை அடைந்தது. மைதானம் கொலைக்களமாகியது. பொருளாதாரம் முற்றாக முடங்கியது. கிராமத்தின் பல மனித மூளைகள் அழிந்து போக மீதியானவை பல மைல்கள் தூரம் இடம் பெயர்ந்து போனது. இத்தனையும் நடந்ததால் சில தசாப்தங்களாக எமது கிராமம் பாழாகி போயின. மெல்ல மெல்ல உயிர்த்தெழ தொடங்கியுள்ளோம். கடந்த சில வருடங்களாக கல்வியில் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளோம். திரைகடலோடி திரவியம் தேடி எங்கள் கிராமத்தை பொருளாதாரத்தில் முன்னேற்றி வருகின்றோம். சமயம், சமூகம், அரசியல், வீரம் என்பவற்றில் நாம் சளைத்து போகவில்லை. அரசியலில் எமக்குள்ள ஆர்வத்தை கடந்த 2000ஆம் ஆண்டில் வெளிக்காட்டினோம். நாமும் நமது அயல் கிராமத்து மக்களும் சேர்ந்து எம் மண்ணில் பிறந்த நிமலன் சவுந்தரநாயகம் அவர்களை பாராளுமன்றக்கு தெரிவு செய்தோம். ஆனால் இலங்கையின் சூழல் அவரது கல்லறையை மட்டுமே எமக்கு பரிசாக தந்தது. அவர் வரலாற்றை எவரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றிவிட்டது. என்னதான் நடந்தாலும் நாங்கள் சளைத்து போகவில்லை. தொடர்ந்தும் வீராப்புடன் பயணிக்கின்றோம். சமய விழாக்கள், விளையாட்டு போட்டிகள் என்பவற்றை எமக்கு வளர்ச்சி பாதைகளின் ஊடகமாக கொண்டு முன்னேறி வருகின்றோம். கிராமத்து மக்களையும் அதிகாரிகளையும் இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் ஒன்றிணைக்கின்றோம். தொடர்ந்தும் இத்தகைய நிகழ்வுகளில் ஈடுபட்டு எமது கிராமத்தை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல துறைகளாலும் சமூக ஒழுங்கமைப்பாலும் முன்னேறிய கிராமம் ஒன்றாக மாற்றுவோம் என்ற அசையாத நம்பிக்கை எமக்குண்டு என்று நாங்கள் நினைத்துக் கொண்டால் நம்முடைய முயற்சி
அந்த முயற்சியின் விளைவாக நாங்கள் எங்கள் வாழ்விலே வெற்றியை அடையலாம். ஆகவேதான் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவை விளையாட்டு என்பது ஒரே நாளிலே ஒரு நிமிடத்திலே முடிந்து போகிற ஒரு விடயம் அல்ல. அது தொடர்ச்சியாக இந்த வாழ்விலே பயணிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மூன்று பலகைகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இயங்க நீங்கள் எப்பொழுது இளைஞர்கள் தனித்துவம் இருக்கின்றது. அதை நானும் பெருமையாக நினைக்கின்றேன். அது சாதாரண ஒரு தேர்தல் அரசியலாக இல்லாமல் ஒரு கட்சியினுடைய அடிப்படை தொண்டனாக செயற்பட்டு நெடுங்காலமாக அந்த பாதையில் பயணித்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு பல தேர்தல்களில் போட்டியிட்டாலும் தோல்வியிட்டாலும் சளைக்காமல் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தெரிவாகி பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அந்த பணியினை துரிதமாக செய்ய முடியாமல் எங்களிடமிருந்து விடைபெற்று சென்று இருக்கின்றார் எங்களுடைய நிமலன் மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற நிமலம் சவுந்தரநாயன் ஐயா அவர்கள். அவருடைய இடைவெளி என்பது இன்றும் எங்களுக்கு ஒரு இடைவெளியாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய கல்குடா தொகுதியிலும் அவருடைய சேவை என்பது ஒரு நீண்ட இடைவெளியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் எங்களுக்குள் இருக்கின்றது. இன்று அவர்களுக்கு மண்ணின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியர்களை தெரிவித்து உள்ளத்தை நன்கு கவர்ந்து இடமது கிராமத்திற்கு என்றும் தேவை இருந்த போதும் அவர் இன்று